ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கோபால் டைரி ஃபார்ம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பண்ணையில் இருக்க ஒரு எருமையோட பதிவு பற்றி தாங்க பார்க்குறோம். மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2வது ஈத்து 6 பல்ல நல்ல கறவையில் இருக்குங்க. கண்ணுன்னு பார்த்தீங்கன்னா காலக்கண்ணு விட்ருக்குங்க. கறவைன்னு பார்த்தீங்கன்னா 2 வேளைக்கு ஒரு 5 10 லிட்டர் 11 லிட்டர் பால் வருதுங்க. மாடு நல்லா மெயின்டெனன்ஸ் இருந்துச்சுன்னா ஒரு பண்ணைக்காக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் உள்ளவங்களுக்காக இருந்தாலும் சரி, நல்லாவே கறக்கூடிய எருமைங்க. குணத்தில் அது மாதிரி குணத்தில் நல்லா அருமையாகவே இருக்குங்க. யார் வேணாலும் கறவைக்கு எடுத்துக்கலாம். 4 காம்பும் கறவைக்கு நல்ல சுத்தம் பசுமாட்டுக்கு மாதிரி இருக்குது. ஒரு காம்போட தூரின்னு பார்த்திங்கன்னா ஒரு தூரியும் ஒரு வெறத்தண்டி அடிக்கு. மாடு நல்லா காம்புன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பு பசுமாட்டுக்கு அம்மானி தூரி அடிக்குங்க. அவ்வளோ ஒரு அம்சமாக இருக்குது. கறவைக்கு அவ்வளோ ஒரு நைஸில் இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். 4 காம்பு நல்ல விளக்கடி 2வது ஈத்துதாங்க. மாடு நல்லா மெயின்டெனன்ஸ்லாம் இருந்தால் இப்போவே ஒரு 12 13 லிட்டர் கறவைக்கு வருங்க. இப்போ இருக்கிறது 11 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குது. 2வது ஈத்து 6 பல்லுங்க. நல்ல ஒரு 10 ஹெச்எஃப் ஜெர்சி மாடு போட்டிருக்கவங்க ஒரு பண்ணைக்கு எஸ்என்எஃப் ஃபேட்டு கண்டனுக்காண்டி கண்டிப்பாக அந்த எருமையை தேர்ந்தெடுக்கலாங்க. குணத்தில் நல்லா அருமையாகவே இருக்குது மாடு. தீவனம் தண்ணிக்கு நல்லா வாய் கடிசாக உள்ள எருமைங்க. நல்லா கறவைக்குன்னு பார்த்திங்கன்னா 4 காம்பும் 4 இடத்துல நட்சத்திரமாக இருக்குது. 2வது ஈத்து 6 பல் தான். மாட்டோட கறவைன்னு பார்த்திங்கன்னா 11 லிட்டர் 12 லிட்டர் வரை வருதுங்க. ஒரு 11 லிட்டர் பால் கறவையில் குட்டி போட்டு இன்றைக்கி 20 நாள் ஆகுது. குட்டி காலை குட்டி போட்டிருக்கு. நல்லா வளர்த்து வச்சோம்னாக்கா குட்டி கூட ஒரு பக்ரீத் டயத்தில் ₹1 அந்த மாதிரி பறக்கக்கூடிய குட்டிங்க. நல்லா சுரட்டியில் கண்ணு நல்லா நெடுவாளமாக உள்ள கண்ணு காலக்கண்ணா போட்டிருக்குங்க. 2வது ஈத்து 6 பல்ல நல்லா ஒரு எருமை வாங்கன்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த எருமையை தேர்ந்தெடுக்கலாம். நம்ம கோபால் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்ரு ரெட்டைக்குளத்தில் நம்ம ஃபார்ம் அமைஞ்சிருக்கு. எருமைன்னு பார்த்திங்கன்னா நல்லா மேய்ச்சல் முறையில் வளர்த்த எருமை. அதே மாதிரி நம்ம பண்ணையிலையும் கட்டி வச்சு வளர்க்கலாம். நம்ம பண்ணையிலே 10-20 நாள் நம்ம வீட்டுக்கு வந்து மாடு வந்து 30-40 நாள் ஆக போகுது. நல்லா தீவனம் தண்ணிக்கு நல்லா அருமையாகவே இருக்குது. கறவை ஒரு 11 லிட்டர் பால் சுத்தமாக இருக்குது. அதே மாதிரி நம்ம மெயின்டெனன்ஸை பொறுத்து ஒரு 13 லிட்டர் பால் வரை கறக்கும். ஒரு 10 ஹெச்எஃப் ஜெர்சி மாடு போட்டிருக்கவங்களுக்கு ஒரு ஃபேட் எஸ்என்எஃப் கண்டனுக்காண்டி கண்டிப்பாக இந்த எருமையை தேர்ந்தெடுக்கலாம். குணத்தில் நல்லா அருமையாக இருக்குது. யார் வேணாலும் சின்ன பையங்க லேடிஸ் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். கறவைக்கும் அது மாதிரி கால் அணைக்க தேவையில்லை. யார் வேணாலும் கறந்துக்கலாம். கறவைக்கும் காம்பு அவ்வளோ ஒரு நைஸாக இருக்குது. நல்லா எருமை காம்புனே சொல்ல முடியாது, அவ்வளோ நைஸாக இருக்குது. நல்லா மெயின்டெனன்ஸில் இப்போ நம்ம அடுத்த இதுக்கெலாம் எருமை 3 அனைத்துக்கு வரும்போது மாடு ஒரு 13-15 லிட்டர் பாலுக்கு கறக்கூடிய டைப்பில் நல்லா வரும். நல்ல காம்பு விளக்கடி 4 காம்பு நல்லா நட்சத்திரமாக இருக்குது. கண்ணுன்னு பார்த்திங்கன்னா நல்லா டாக்கனில் ஓட்டிருக்கு. கண்ணு ஓட்டு இன்றைக்கி 20 நாள் ஆகுது. கறவைக்கு குணத்தில் அருமையாக இருக்குது. அதே மாதிரி நம்மக்கிட்ட ஒரு 20-30 ஹெச்எஃப் ஜெர்சி மாடுகளும் இருக்குது. இப்போ நான் அதுகளோட வீடியோ இதுக்கு அடுத்து போட்டு விடுதே நீங்கள் பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த எருமை தேவைப்படும் நபர்கள் யாராக இருந்தாலும் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். குணத்தில் நல்லா அருமையாக இருக்குங்க. 2வது ஈத்து 6 பல் தான். குட்டி காலை குட்டியோடு இருக்குது. யாராக இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே வேணாலும் ஜாயிண்ட் வாடகையிலே டெலிவரி பண்ணி கொடுக்கலாம். டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். மொபைல் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 7639911602ங்க. நம்ம கோவில் டைரி ஃபார்ம் இருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா தென்காசி டிஸ்ட்ரிக்ட் சுரண்டையிலேருந்து 1 கிலோமீட்டர் அவுட்ரு ரெட்டைக்குளத்தில் அமைஞ்சிருக்குங்க.